வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. 500 யூனிட்டுக்கு உள்ளாக மின்சாரம் பயன்படுத்தும் பட்சத்தில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே அப்போ இத்தனை நாட்கள் நடைமுறையில் இருந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லோரிடத்திலும் எழுந்திருந்தது. தற்பொழுது அதற்கு ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் என்று அரசாணையே வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். இந்த மின்சார கட்டணம் அப்படின்றது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே ஏற்பட்டு இருந்துச்சு. வந்திருக்கக்கூடிய அரசாணை நமக்கு சொல்லும் தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஏற்கனவே 2 மாதங்களுக்கு ஒரு முறை 1000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் என்பது இலவசம், மீதம் இருக்கக்கூடியதுக்கு தொகையை கட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நடைமுறை. இன்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசம் என்பதை அறிவித்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள் தமிழகத்துல 2,46 லட்சம் மின் நுகர்வோர்கள் வீடுகளுக்கு அந்த மின்சாரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதுல தமிழக அரசுடைய இந்த இலவச மின்சாரம் என்பதும் அதனுடைய அடிப்படையில அந்த தொகையை கிடைத்துவிட்டு மீத தொகையை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது நடைமுறையாக இருந்து வந்தது. அந்த வகையில பார்க்கும்போது 500 யூனிட்டுகளுக்கு கீழாக, அதாவது 2,23,00,000 மின் நுகர்வோர் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரத்துக்கான அறிவிப்பாக, புதிய அறிவிப்பாக 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதா அறிவிப்பாக இருந்தது. இதன் காரணமாகவே 2,46,00,000 மின் நுகர்வோர்களை 2,23,00,000 மின் நுகர்வோர்கள் 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது இலவசமாக. அவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறது மீதமிருக்க தொகைக்கு மட்டும் தொகையை மின்கட்டணமாக செலுத்தினால் போதும் அப்படிங்கிறதா புதிய அறிவிப்பாக இருந்தது. ஆனால் 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேலாக பயன்படுத்துபவர்களுக்கு எவ்வளவு மின்சாரம் யூனிட் என்பது இலவசம் என்ற கேள்வி எழுந்த போது மின்துறை அரசாணை மூலமாகவும் மின்துறை அதிகாரிகள் மூலமாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறது. 500 யூனிட்டுக்கு மேலாக பயன்படுத்தக்கூடிய மின் நுகர்வோர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அடிப்படையில் 500 யூனிட் ஒரு 600 யூனிட் பயன்படுத்தினால் 100 அந்த கழித்து விட்டு 500 யூனிட்டுக்கான அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக 2,23,00,000 பயனீட்டாளர்கள் பயன்படும் வகையில 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசம் என்றும், அதே நேரத்தில் 500 யூனிட்டுக்கு மேலாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பதும் தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. இதன் காரணமாகத்தான் அந்த 100 யூனிட் மின்சாரம் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவதற்கு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தொடருங்கிறதா மின்துறை அதிகாரிகளுடைய விளக்கமாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்தது. 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துட்டு இருந்தது. அதற்கு தற்பொழுது பதிலானது அரசாணை மூலமாக தற்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும். அதே நேரத்தில் 500 யூனிட்க்கு கீழாக மின்சாரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் தற்போது அமலாக போகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.